அந்த புழு என்ன பண்ணும், தொலை போட்டு அந்த கல்லுக்குள்ள, சாலக்கிராம கல்லுக்குள்ள போயிடும். போயிட்டு அழகழகழகழகழகழகா சில சித்திரங்கள் பண்ணிட்டு வெளியில வந்துடும். அந்த கல்லுக்குத்தான் சாலக்கிராமம்னு பேர். அதுல சிலதை பெரியவாள்லாம் அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னா, இது எந்த பெருமாள்னு சொல்லுவா. இது சில ரோமங்கள், ரேகைகள் இருந்ததான சக்கரத்தாழ்வார், நிசிம்ஹன், சந்தான கோபாலன், ஹயக்ரீவமூர்த்தி, மத்ஸ்யமூர்த்தி அப்படிங்கிற பெயர்லாம் அழகா சாலக்கிராமம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த சாலக்கிராமத்தோட அந்த க்ஷேத்திரம் இருக்கும். அந்த இப்போ நிறைய பேர் கேட்பா, சாலக்கிராமம் வீட்டில் வச்சுக்கலாமா? ரொம்ப வசதியாக வச்சுக்கலாம் சுவாமி, ஆராதனை பண்ணணுமா? பண்ணால் நல்லது. பண்ண முடியலன்னா ஒன்றுமே அந்த சாலக்கிராமத்தை ஏழை பண்ணிட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் கார்த்தால என்ன சமைக்கிறீங்களோ அந்த பெருமாளுக்கு சும்மா, அவர் எடுத்துக்க மாட்டார், கவலைப்படாதீங்க. சும்மா இப்படி காமிச்சுட்டா அவர் அனுகிரகம் பண்ணுவார். அப்புறம் நம்ம சாப்பிடலாம். சாலக்கிராமத்தை வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். ரொம்ப வசதியான விஷயம்.